ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கேப்சிகம் எக் ரைஸ். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். 1 கப் வேக வச்சு ஆற வச்ச சாதம், கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம், 2 முட்டை, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 கேப்சிகம், 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடைய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடைய இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு மசாலாவோட ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போதும். அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது. இப்போ நமக்கு கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு எக் பொடி மாஸ் மாதிரி நல்லா வர வரைக்கும் இது கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். எக்கை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எக்கு வந்து நல்லா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது நல்லா வதங்கணும். இது வந்து நமக்கு ஜஸ்ட்டு ரைஸ் மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு எக்கோட ஸ்மெல்லு பிடிக்காது. அது வந்து இப்போ சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எக்கோட ஸ்மெல் அந்தளவுக்கு தெரியாது. மதியத்துக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நமக்கு எக்கோட ஸ்மெல் தெரியும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக மஞ்சள் தூளும் சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அது எக்கோட ஸ்மெல் கண்டிப்பாக தெரியாது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக எடுத்து வச்சுருக்க கொரியாண்டரை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேப்சிகம் எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.